ஸோ அப்போ ஏன் சார் ரெண்டாவது வந்து கோதுமை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கோதுமையில் வந்து நீங்கள் குளூட்டன் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும். ஸோ இந்த குளூட்டன் அப்படிங்கிறதும் ஒரு மிக மோசமான ஒரு பொருள். அதனால தான் நீங்கள் வெளியெல்லாம் போய் மாவெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களோட மாவு பேக்கெட் எடுத்து பாருங்கள், ஒரு குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீல் அதில் அடிச்சிருக்கும். ஒரு ஸ்டார் போட்டு குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளூட்டன் வந்து அவ்வளோ நல்லதில்லை நம்மளோட கட்டுக்கு. எகைன் உங்களுடைய அந்த கட்டை வந்து லீக்கி கட் சிண்ட்ரமாக தான் கொண்டு போய் விடும். அது ஒரு வியாதி, லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுக்கு தெரியாமையே நம்ம இந்த லீக்கி கட் சிண்ட்ரம் இருக்குதாங்கிறது தெரியாமையே நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து கோதுமையில் குளூட்டன் இருக்கிறதுனால எகைன் அந்த பாக்டீரியாக்கள் கொல்லப்படும் நம்மளோட இண்டஸ்டைனில். அதே மாதிரி பால் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற பொருள்னாலையும் நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, நம்மளோட குடலுக்கு உதவக்கூடிய பாக்டீரியாவில் வந்து அழிக்கப்படுது. அதனால் இந்த ரெண்டையும் மெயினாக நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்டை நம்ம வந்து வச்சுருக்கலாம். அந்த ஹெல்த்தியான கட்டு இருக்கிறாங்கிறப்போ நியர்லி 90% ஆஃப் த டிசீஸ் வந்து உங்களுக்கு வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.